இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. MCMC கீழ் டிக்டாக், டெலிகிராம், WeChat பதிவு பெற்றுள்ளன. ஃபாமி தகவல். ஆகஸ்ட் 31 நிலவரப்படி 3 இணைய சேவை மற்றும் சமூக ஊடக சேவை வழங்குநர்களுக்கு மலேசிய தொடர்பு பல்லூடக ஆணையமான MCMC-யின் உரிமம் வழங்கப்பட்டுள்ளது. டிக்டாக், டெலிகிராம், WeChat ஆகியவையே அம்மூன்று நிறுவனங்களாகும் என தொடர்புத்துறை அமைச்சர் டத்தோ ஃபாமி ஃபாட்சில் தெரிவித்தார். Facebook, Instagram, WhatsApp போன்றவற்றை நிர்வகிக்கும் மெட்டா நிறுவனம், யூடியூபை நிர்வகிக்கும் கூகுள் அவற்றுடன் புத்ரஜயா தொடர்ந்து பேசி வருவதாக அவர் சொன்னார். இது பாதுகாப்பான மற்றும் பொறுப்பான இணைய சூழலை உருவாக்குவதற்கான ஒரு வழியாகும் என மேலவையில் கேட்கப்பட்ட கேள்விக்கு ஃபாமி பதிலளித்தார். முன்பு ட்விட்டர் என அழைக்கப்பட்ட எக்ஸ் தளமோ இந்த நாட்டில் அந்த உரிமம் பெற தேவையான 8 மில்லியன் பயனர்களை கொண்டிருக்கவில்லை என கூறிவிட்டதாக ஃபாமி கூறினார். எனினும் எக்ஸ் தளத்தின் பயனர்கள் எண்ணிக்கை குறித்து MCMC புதிய ஆய்வை மேற்கொண்டு வருகிறது. அதன் அடிப்படையில் எக்ஸ் தளத்திற்கும் உரிமம் தேவையா இல்லையா என்பது முடிவாகும் என்றார் அவர். பாரம்பரியத்தையும் இளைஞர்களின் திறமையையும் ஊக்குவிக்கும் தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் கிண்ணம் தேசிய சிலம்ப போட்டி 2025 செப்டம்பரில் விளையாட்டாளர்களிடையே ஒற்றுமையை வலுப்படுத்துவதோடு இந்தியர்களின் பாரம்பரிய தற்காப்பு கலையான சிலம்ப விளையாட்டை தற்காக்கும் நோக்கத்தில் மலேசிய சிலம்ப கழகம், MIED மற்றும் தேசிய மாய்காவின் விளையாட்டு பிரிவின் ஒத்துழைப்போடு தேசிய நிலையிலான தான் ஸ்ரீ SA விக்னேஸ்வரன் கிண்ண சிலம்ப போட்டி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. செப்டம்பர் 13 தொடங்கி செப்டம்பர் 15 வரை லூனாஸ் பாயாபெசார் ஸ்ரீ கருமாரியம்மன் மண்டபத்தில் இப்போட்டி நடைபெறவிருக்கிறது. நாடு முழுவதிலும் சுமார் 300 சிலம்ப விளையாட்டாளர்கள் கலந்து கொள்ளும் இந்த 3 நாள் போட்டியை மாய்கா தேசிய தலைவரும் MIED தலைவருமான தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைக்க உள்ளதாக நேற்று நடந்த செய்தியாளர் சந்திப்பில் தெரிவிக்கப்பட்டது. அடுத்த ஆண்டு ஸ்லாங்கூரில் நடைபெறவிருக்கும் சுக்மா விளையாட்டு போட்டியில் சிலம்பமும் இடம்பெற்றுள்ளதால் அப்போட்டிக்கு நமது சிலம்ப விளையாட்டாளர்களை தயார்படுத்தும் நடவடிக்கையாகவும் இப்போட்டி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக MIED மற்றும் மாய்கா தேசிய விளையாட்டு பிரிவின் தலைவர் ஆண்ட்ரூ கூறினார். மின் சிகரெட் மற்றும் வேப் விற்பனைக்கு முழு தடை, அரசாங்கம் பரிந்துரை சுகாதார அமைச்சர். மின் சிகரெட் மற்றும் வேப்பின் விற்பனையை முழுமையாக தடை செய்ய மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க உள்ளது. முதலில் திறந்த அமைப்பு கொண்ட வேப் தயாரிப்புகளை தடை செய்யப்பட்ட பின்னர் இத்திட்டம் அனைத்து வகையான வேப்களுக்கும் விரிவுபடுத்தப்படும் என்று சுகாதார அமைச்சர் டத்தோ ஸ்ரீ டாக்டர் சுல்கிஃப்லி அகமது தெரிவித்தார். சுகாதார அமைச்சர் தவிர நிதி அமைச்சு, கஷ்டம், உள்நாட்டு வர்த்தகம் மற்றும் வாழ்வாதார செலவுகள் அமைச்சு, காவல்துறை, முதலீடு, வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சு, மலேசிய முதலீட்டு மேம்பாட்டு வாரியம் மிடா மற்றும் சட்ட ஆலோசகர் அலுவலகம் ஆகியவையும் இத்திட்டத்தில் இணைந்துள்ளன. இந்த திட்டத்திற்கான ஆய்வுகள் மற்றும் பரிந்துரைகள் விரைவில் அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்பட்டு கொள்கை ஒப்புதல் பெற்ற பின்னரே நாட்டில் வேப் மற்றும் மின் அழுத்த சிகரெட் விற்பனைக்கு முழுமையான தடை அமல்படுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. மேலும் ஜொகூர், கிளந்தான், தெலங்கானு, பெர்லிஸ், கெடா மற்றும் பஹாங் ஆகிய 6 மாநிலங்கள் வேப் விற்பனை உரிமங்களை வழங்குவதற்கு தடை விதிப்பதற்கு சுகாதார அமைச்சு தனது முழு ஆதரவையும் வழங்குவதாக குறிப்பிட்டுள்ளது. STPM தேர்வில் சிறந்த தேர்ச்சி பெற்ற மாணவருக்கு வாய்ப்பு வழங்க UTAR, TAR, UMT தயாராய் உள்ளது. விகாசியோங். அரசாங்கத்தின் யூனிட் புவசாட் யூனிவர்சிட்டி வழியாக UPU மலாயா பல்கலைக்கழகத்தின் கணக்கியல் துறையில் இடம்பெற தவறிய STM தேர்வில் சிறந்த மதிப்பெண் பெற்ற எட்வர்ட் வாங்கிற்கு UTAR எனப்படும் துங்கு அப்துல் ரஹ்மான் பல்கலைக்கழகம் மற்றும் துங்கு அப்துல் ரஹ்மான் நிர்வாகம் தொழில்நுட்பம் பல்கலைக்கழகத்தில் முழு உபகார சம்பளத்துடன் பயில்வதற்கு வாய்ப்பு வழங்கப்படும். எனினும் தனது கட்சியுடன் தொடர்புடைய அந்த 2 உயர்கல்வி நிலையங்களில் உபகார சம்பளம் எட்வர்ட் வாங்கின் அடிப்படை பிரச்சினைக்கு தீர்வாக இருக்கக்கூடாது என்று மாசிசாவின் தலைவரான விகாசியோங் தெரிவித்தார். STPM தேர்வில் 4.2 CGPA மதிப்பெண்ணும் புறப்பாடங்களில் 99.9 விழுக்காட்டு மதிப்பெண்ணும் பெற்ற வாங் நாட்டின் தலை சிறந்த பொது பல்கலைக்கழகங்களில் இடம்பெற தகுதியானவர் என்று நம்புவதாக வி கூறினார். இது வாங்கின் அரசியலமைப்பு சட்ட உரிமையாகும். இந்த தேர்ச்சி முடிவுகளை கொண்டு நாட்டின் சிறந்த பல்கலைக்கழகத்தில் நுழைய அவர் தகுதி பெற வேண்டும் என்பதோடு அவர் ஏன் தனது உரிமைகளுக்காக போராடக்கூடாது என்பதை தாம் மதிப்பதாக இன்று செய்தியாளர் கூட்டத்தில் விகாசியோங் தெரிவித்தார்.
மருத்துவ பட்டப்படிப்புக்கு முழு தகுதி இருந்தும் சிறந்த தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு பிற துறையை வழங்குவதா டத்தோ நெல்சன் காட்டம். STPM உள்ளிட்ட அரசாங்க பொது தேர்வுகளில் மிகச்சிறந்த தேர்ச்சி பெற்றிருந்தும் மேற்கல்வி பயில மாணவர்களுக்கு அவர்களின் தகுதிக்கேற்ற மற்றும் அவர்கள் விரும்பும் துறைகள் கிடைக்காமல் போகும் சம்பவங்கள் தொடர்கதையாகி வருகின்றன. இப்பிரச்சினைக்கு என்று தான் தீர்வு பிறக்குமோ என மாய்க தேசிய உதவி தலைவர் டாக்டர் நெல்சன் ரங்கநாதன் கடும் அதிருப்தியை வெளியிட்டுள்ளார். குறிப்பாக மருத்துவ படிப்புகளுக்கு விண்ணப்பித்து வேறு துறைகள் கிடைத்ததாக கூறி ஏராளமான மாணவர்களிடம் இருந்து மாய்கா புகார்களை பெற்று வருகிறது. குடும்ப சூழலை உணர்ந்து கஷ்டப்பட்டு படித்து மிகச்சிறந்த தேர்ச்சியை பெற்ற மாணவர்களுக்கு இந்த அவலம் ஏற்படுவது வேதனைக்குரியது. ஏழை இந்திய மாணவர்கள் பெரிதும் நம்பியிருப்பது அரசாங்க பல்கலைக்கழகங்களை தான். பணம் இருந்தால் தனியார் கல்வி நிறுவனங்களுக்கு போகலாம். இல்லாத மாணவர்கள் என்ன செய்வார்கள்? அவர்களால் 5 லட்சம் ரிங்கிட் வரை கட்டி படிக்க முடியுமா என நெல்சன் கேள்வி எழுப்பினார். ஜெர்மனியில் இரவு முழுவதும் வீட்டு மணியை அடித்து தொந்தரவு, நத்தை தான் குற்றவாளியாம். ஜெர்மனியின் தெற்கு பகுதியான பவேரியாவில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றில் இரவு நேரத்தில் வீட்டின் மணி அடிக்கடி ஒலித்ததில் அப்பகுதி குடியிருப்பாளர்கள் பெரும் மன உளைச்சலுக்கு ஆளாகி போலீசில் புகார் அளித்துள்ளனர். ஆனால் இரவு முழுவதும் மணியை அடித்து தொந்தரவு செய்தது ஒரு சிறிய நத்தை என்பதை அறிந்த அனைவரும் உண்மையிலேயே குபீர் என்று சிரித்துவிட்டனர். முதலில் குறும்பு குழந்தைகள் தான் தொல்லை கொடுக்கிறார்கள் என்று தவறாக நினைத்திருக்கின்றார்கள் வீட்டின் குடியிருப்பாளர்கள். அந்த நத்தை வீட்டின் மணியின் மீது ஏறி மேலேயும் கீழேயும் இறங்கி சறுக்கி செல்வதால் மணி தொடர்ந்து ஒலித்து கொண்டே இருந்ததை தொடர்ந்து பலர் நடு இரவில் தூக்கத்தில் இருந்து விழித்து பெரும் குழப்பத்திற்கு உள்ளாகியுள்ளனர். இறுதியில் உண்மையான குற்றவாளி ஒரு சாதாரண நத்தை என்பதை அறிந்த குடியிருப்பாளர்கள் பெரும் நிம்மதியடைந்தனர். பாசர்மாஸ் பள்ளி அறைகளை உடைத்து 25 ரிங்கிட்டை திருடிய முன்னாள் இராணுவத்தினர் நீதிமன்றத்தில் குற்றம் ஒப்புதல். முன்னாள் இராணுவ வீரர்கள் இருவர் கடந்த மாதம் ஜெலி பத்து மெலிந்தாங் பகுதியில் உள்ள பள்ளி ஒன்றின் கூட்டுறவு அறை மற்றும் ஆசிரியர் அறையை உடைத்து நுழைந்து 25 ரிங்கிட்டை திருடிய வழக்கில் இன்று அவர்கள் நீதிமன்றத்தில் தங்களின் குற்றத்தை ஒப்புக்கொண்டனர். இந்நிலையில் தண்டனைக்கான தீர்ப்பை வரும் செப்டம்பர் 21ஆம் தேதி நீதிமன்றம் அறிவிக்க முடிவு செய்துள்ளது. கடந்த ஆகஸ்ட் 31ஆம் தேதி அதிகாலையில் குற்றவாளிகள் பள்ளிக்குள் புகுந்து ஆசிரியர் அறையும் கூட்டுறவு அறையும் உடைத்து அங்கிருந்த 25 ரிங்கிட் பணத்தை திருடியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அதிகபட்சம் 14 ஆண்டுகள் சிறை தண்டனையும் அபராதமும் மற்றும் பிரம்படியும் விதிக்கப்படும் என்று அறியப்படுகின்றது. புற்றுநோய் சிகிச்சையில் புதிய மைல்கல், ரஷ்யா உருவாக்கிய என்ட்ரோமிக்ஸ் தடுப்பூசி ஆரம்ப பரிசோதனையில் 100% செயல்திறன் நிரூபணம். உலகில் லட்சக்கணக்கானோரை பாதிக்கும் புற்றுநோய்க்கு தீர்வாக ரஷ்யா உருவாக்கிய புதிய mRNA அல்லது என்ட்ரோமிக்ஸ் தடுப்பூசி 100% செயல்திறனை காட்டியுள்ளது. இத்தடுப்பூசி புற்றுநோய் கட்டிகளை வெற்றிகரமாக அழித்து ரஷ்ய சுகாதாரத்துறை உறுதிப்படுத்தியுள்ளது. முக்கியமாக சோதனைகளில் கடுமையான பக்க விளைவுகள் எதுவும் பதிவாகவில்லை என்பது மருத்துவ ஆராய்ச்சியாளர்களுக்கு மகிழ்ச்சியையும் நிம்மதியையும் தந்துள்ளது. கோவிட்-19 தடுப்பூசியில் பயன்படுத்தப்பட்ட அதே தொழில்நுட்பத்தை அடிப்படையாக கொண்ட இது நோயாளியின் உடலில் ஆரோக்கியமான திசுக்களை சேதப்படுத்தாமல் புற்றுநோய் செல்களை துல்லியமாக தாக்கும் என விஞ்ஞானிகள் கூறுகின்றனர். தற்போது தேர்ந்தெடுக்கப்பட்ட புற்றுநோயியல் மையங்களில் ஆரம்பகட்ட மருத்துவ பயன்பாட்டில் அத்தடுப்பூசி உள்ளது. கடைசி கட்ட சோதனைகள் முடிந்ததும் இது பெரும் பொது பயன்பாட்டிற்கு வரும். ஈப்போவில் கார் விபத்து, கணவர் உயிரிழப்பு, மனைவிக்கு லேசான காயம். இன்று காலை சுல்தான் இட்ரிஸ் ஷா சாலையில் கணவன் மனைவி பயணித்த கார் ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து கவிழ்ந்த சம்பவத்தில் 55 வயதான அந்த ஆடவர் பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த விபத்தில் அவரது மனைவி சொற்ப காயங்களுடன் உயிர் தப்பினார் என்றும் தொடர் சிகிச்சைக்காக அவர் மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டார் என்றும் பேராக் மாநில தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை தெரிவித்தது. ஈப்போ தீயணைப்பு நிலையத்திலிருந்து 9 வீரர்கள் ஃபயர் ரெஸ்கியூ டெண்டர் FRT வாகனத்துடன் மீட்பு நடவடிக்கையில் ஈடுபட்டு காரில் சிக்கியிருந்த உயிரிழந்தவரை வெளியேற்றினர். உயிரிழந்தவரின் உடல் தற்போது போலீசாரிடம் மேல் நடவடிக்கைக்காக ஒப்படைக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. ஒரே ஷிப்டில் 21 அவசர சிசேரியன் அறுவை சிகிச்சை, மகப்பேறு மருத்துவரிடம் விசாரணை.
இந்தியாவில் அசாம் மாநிலத்தில் மூத்த மகப்பேறு மருத்துவ நிபுணர் ஒருவர் பொது மருத்துவமனையில் ஒரு ஷிப்டில் 21 அவசர சிசேரியன் அறுவை சிகிச்சைகளை செய்ததற்காக விசாரணைக்கு உள்ளாகியுள்ளார். மாரிகான் பொது மருத்துவமனையில் பணிபுரியும் டாக்டர் காந்தேஸ்வர் பட்டோலாய் செப்டம்பர் 5ஆம் தேதி மாலை 3:40 மணி முதல் மறுநாள் அதிகாலை 1:50 மணி வரை அந்த அறுவை சிகிச்சைகளை செய்ததாக கூறப்படுகிறது. அவர் மீது ஏன் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்பதற்கான விளக்கம் கோரி காரணம் கோரும் அறிக்கையை உள்ளூர் நிர்வாகம் வெளியிட்டுள்ளது. சம்பந்தப்பட்ட தாய்மார்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பு மற்றும் நல்வாழ்வு குறித்த கவலைகளை இந்த அறிக்கை எழுப்பியுள்ளது. ஒவ்வொரு அறுவை சிகிச்சைக்கும் 3 விரிவான அறிக்கையை சமர்ப்பிக்கும்படி அந்த 61 வயதான மருத்துவருக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. கோரப்பட்ட தகவல்களில் கருத்தடை நடைமுறைகள், கரு அழுத்த பதிவுகள், நோய்வாய்ப்பட்ட பிறந்த குழந்தை பராமரிப்பு பிரிவிலிருந்து வருவது மற்றும் உதவி செய்த மருத்துவ ஊழியர்களின் பங்கு ஆகிய தகவல்கள் குறித்தும் அந்த மருத்துவரிடம் விளக்கம் அளிக்கும்படி கேட்கப்பட்டுள்ளன.